வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 1/3/2024 அன்னைக்கு சென்னையிலிருந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்புது மதுரைக்கு. அந்த பொதிகை எக்ஸ்பிரஸில் 2-3 பெட்டி எடுத்துகிட்டு ஒரு இளைஞர் ஏறுறாரு. அவர் பேர் வந்து பிரகாஷ். அவர் வந்து போய் கிளம்பி மதுரைக்கு போகிறாரு. ஆனால் தொடர்ச்சியாக இவரை பற்றிய ஒரு ஆய்வு, இந்த ரகசியமான ஒரு தகவல் ஒன்று வருது. இந்த சொல்லக்கூடிய பிரகாஷ் என்றவர் வந்து போதைப் பொருட்களை கடத்தக்கூடியவர். இவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இவர் மீது ஒரு சந்தேகம் இருக்கிறதுன்னு யாரோ ஒருத்தவங்க பின்னடிக்கிறாங்க. பின்னடித்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, எப்பயும் போல் யூஸ்வலாக ஊருக்கு போகிற மாதிரி மேலே ஜெர்க்கினை போட்டுக்கிட்டு நீட்டாக கிளம்பி ட்ரெயினில் ஏறி உட்காந்துறாரு. உட்காந்து பயணிக்கும் போது அவர் கூடவே வந்துட்டு இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட அதிகாரிகள் ஏற்கனவே ரகசிய தகவல் கிடைச்சோன்னே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ரயிலில் வந்து பயணிக்கிறாங்க. ஆனால் பயணிக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டால், மதுரையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஒரு தகவல் சொல்லிடுறாங்க, காவல்துறை ரயில்வே போலீஸ்க்கும் தகவல் சொல்லிடுறாங்க. இது மாதிரி சந்தேகப்படும்படியாக ஒரு நபர் இருக்கார், அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பொதிகை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து நாங்கள் மதுரை நோக்கி வந்துட்டுருக்கோம். ஆகவே நீங்கள் அங்கே இறங்குற பொழுது நீங்கள் வந்து செக்யூர்டாக வந்து அதிகாரிகள் கூட வச்சுங்க, நம்ம ஒருத்தர் தூக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே இந்த நபர் வந்து நல்லா தூங்கிட்டு அப்படியே மதுரை காலைல போயிடலாம் அப்படின்னு படுத்துட்டு வர்றாரு பிரகாஷ்ன்றது. காவல்துறை என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக காலையில் டைம் ஆயிடுச்சு. விடியற் காலையில் எப்பயுமே மதுரையில் போய் 4:30 4:45 மணிக்கு வந்து ட்ரெயின் நிற்கும். ட்ரெயின் நின்னோன்னு என்ன பண்ணாங்க, இவர் இறங்க போகும்போது இவர் தொக்கா பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னா இவரை கேட்குறாங்க, என்னப்பா இருக்குது பேக்கில் அப்படின்றாரு. இல்லை ஏதாவது ட்ரெஸ் வச்சுருக்கேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு இவர் ஒரு கதையை சொல்கிறாரு. உடனே காவல்துறையினர் வந்து சந்தேகப்படும்படியாக இவருடைய பேச்சு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவர்கிட்ட விசாரித்து என்ன பண்ணுறாங்க, அந்த சூட்கேஸ் பேக்கெல்லாம் வந்து பிரித்து பார்க்கின்ற பொழுது மெத்தஃபென்டமைன் சொல்லக்கூடிய போதைப் பொருள் வந்து பேக் பண்ணி கிலோ கணக்கில், அதாவது 7 கிலோ 8 கிலோ வந்து தனித்தனி ஒவ்வொரு கிலோ பையா மாதிரி பார்சல் பண்ணி இவர் என்ன பண்ணிடுறாரு, வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் இதை வந்து தொடர்ச்சியாக இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவரை விசாரிக்கிறாங்க போலீஸ். உடனே வந்து இது NIB NCB 2 டீமும் என்ன பண்ணுறாங்க, இதை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கின்ற பொழுது இவர் என்ன சொல்கிறார், எங்கள் வீட்டிலையும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவன். உடனே அங்கேருந்து தகவல் வந்து சென்னை கொடுங்குயூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு வந்து NCB, ஏன்னா வேசர்பாடியிலே வந்துட்டு NIB ஆஃபீஸ் இருக்குது வட சென்னையில். அங்கேருந்து உடனே அதிகாரிகள் வந்து அங்கே DSP இருப்பார்னு நினைக்கிறேன், அவர் தலைமையில் ஒரு டீம் நேராக வீட்டுக்கு போய் கொடுங்குயூரில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது எதுவுமே கிடைக்கல. என்னடா கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ரம்யா கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே இறங்கி அங்கங்கே தேடும்போது குப்பை தொட்டியில் வந்து ஒரு 6 கிலோ எடுத்து அந்த மெத்தை வந்து அவங்க மனைவி அங்கே போட்டுறாங்க. உடனே வந்து அவங்க மனைவியை வந்து காவல்துறையும் சரி NCB NIB இந்த அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே இது செட்டாக வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷுடைய மனைவியை வந்து கொடுங்கையூர்லேருந்து விமானம் மூலமாக மதுரைக்கு கொண்டு போகிறாங்க. மதுரையில் கொண்டு போய் அவங்க ஏற்கனவே அங்கே பிரகாஷ் இருக்கார் இல்லையா, அவரையும் வச்சிடுறாங்க ஒரு இடத்துல, இவங்க மனைவியை ஒரு இடத்துல வச்சு விசாரணை மேற்கொள்கிறாங்க. இது யார்கிட்ட வந்துச்சு என்னன்னு கேட்கும்பொழுது அந்த பொண்ணு, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கணவர் வந்து அடிக்கடி இது மாதிரி பண்ணுவார். ஒரு முறை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணால் யார்கிட்ட கொடுக்குறேன் எங்கே கொடுக்குறேன்னு தெரியாது, எடுத்து போய் மதுரையில் ஒரு இடத்துல வைக்க சொல்லுவாங்க, அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி அவர் கண்டினியூஸாக பண்ணார். ஒவ்வொரு முறை டெலிவரி பண்ணும்போது என் கணவருக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் யார் கொடுக்குறான்னு தெரியாது, யார் வாங்குறானோ எங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு முறை டாஸ்மாக் பாரில் வந்து என் கணவர் சரக்கு அடிக்கும் போது ஒருத்தர் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறார். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பேய் பிடிக்குது பாருங்கள் ஒருத்தனுக்கு. சரக்கு அடிக்க போனோமா, சரக்கு அடித்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு, அதுவே தவறு. இருந்தாலும் அங்கே போய் இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துகிறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்கிறான், ஒரு வேலை கொடுக்குறேன், இப்படியே சுற்றி என்ன பண்ண போகிற, 25,000 கிடைக்கும் அப்படின்னோன்னா இவர் ரெகுலராக போக ஆரம்பிச்சார். வாரத்தில் 4 வாட்டி 5 வாட்டி இதை வந்து ரொட்டீனாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து இந்த ஆய்வு பண்ணி என்டையராக சீஸ் பண்ண பொருட்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 180 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான மெத்தை வந்து இவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தொடர் விசாரணையில் நேற்று காலையில் ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்க. அப்போ இந்த பொருள் எங்கேருந்து யார்கிட்டேருந்து கிடைக்குது, தொடர்ச்சியாக எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்தாலும் கூட இந்த போதை இன்றைக்கு பள்ளி மாணவர்கள்லேருந்து முக்கியமான நபர்கள் வரையும் வந்து என்னென்னு கேட்டால் இதுக்கு அடிமையாக போகிறாங்க, இந்த போதை வஸ்துக்களுக்கெல்லாம் அடிமையாக போகிறாங்க. அதனால் வந்து ஒரு இளம் தலைமுறையே பாதிக்கப்படுதுன்னு நம்ம பல இடங்களில் பேசினாலும் கூட தொடர்ச்சியாக பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து டெல்லியில் ஒரு இடத்துல வந்து போதைப் பொருட்கள் வந்து கடத்தப்பட்டுச்சு, வெளிநாடுகளுக்கு போச்சுன்ற ஒரு பேச்சு நம்ம கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பக்கத்தில் கொடுங்கையூரில் என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வீட்டில் வச்சுருந்து இந்த பொருட்களை மெத்தை எடுத்துகிட்டு போய் மதுரையில் கொடுத்து மாட்டாங்க. ஆக காவல்துறை வந்து தொடர்ச்சியாக இந்த அல்லக்கைகளை பிடிக்கிறத விட்டுட்டு, முக்கியமாக இதற்கான காரணங்கள் யார், எங்கேருந்து யார் இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, இப்படிப்பட்ட இப்போ டெலிவரிக்கு போனால் 25,000 கொடுக்குறாங்க,
ஆனால் இதனுடைய மொத்த மதிப்பு வந்து 180 கோடி ரூபா. அதுவே தெரியாமல் இவன் என்ன பண்ணுறான், டெலிவரி எடுத்துகிட்டு போகிறேன், டெலிவரி எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு போயிருக்கான். ஆகவே தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ஐபி போன்ற துப்பறிவு செய்யக்கூடிய அதிகாரிகள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும். அதாவது சும்மா பேப்பர் நியூஸுக்காக மட்டும் இப்போ 180 கோடி ரூபாய்க்கு மாட்டிக்கிச்சு, 2000 கோடி ரூபாய்க்கு மாட்டிக்கிச்சு, 600 கோடி ரூபாய்க்கு மாட்டிக்கிச்சுன்னு மட்டும் தகவலை சொல்லுவதை விட்டுவிட்டு, அதற்கான எங்கேருந்து உருவாகுது, இது யார் உருவாக்குறார், எப்படிப்பட்ட நபர்லேருந்து இது பாஸ் ஆகி இப்படியே போய் இப்போ மதுரை போயிடுச்சுன்றான், மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு வேற இவன் கொண்டு போயிருக்கான். அப்போ தூத்துக்குடி மதுரை வழியாக கடல் மார்க்கமாக எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிருச்சா அப்படின்றத வந்து ஆய்வு செய்யணும். அப்படி வந்து இப்படி மக்களுக்கு எதிராக ஒரு சதி தானே இதெல்லாம். மக்கள் அதாவது ஒருத்தன் காலைல வேலைக்கு போகிறான், சாயந்தரம் வரான், 15,000 20,000 சம்பாதிக்கிறான். ஆனால் ஒரு முறை ஒரு போதைப் பொருள் எடுத்து போய் கொடுத்தா 25,000 அப்படின்றது அவனுக்கு ஒரு பெரிய பணம். ஆக இப்படிப்பட்ட இல்லீகல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா நடக்கக்கூடிய இல்லீகல் பிஸ்னஸ் தடை செய்யக்கூடிய, இப்போ எல்லாம் தேர்தல் அது இதுன்னு பிஸியாக இருப்பானா, மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சில விஷயம், பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கப்படுது. ஆகவே சட்டத்திற்கு உட்பட்டு எந்த தொழில் செய்தாலும் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக எது செய்தாலும் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒருத்தனை குற்றவாளி ஆகிடும். இப்போ பாருங்கள், கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டியை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்கார வச்சிட்டாங்க, இவனையும் கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. இப்போ இவங்களை எல்லாரையும் உரிச்சு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இது எங்கேருந்து வந்ததுன்ட்டு மிக விரைவில் மக்களை, பொதுமக்களாகிய நமக்கு வந்து என்சிபி அதிகாரிகள், என்ஐபி அதிகாரிகளும், என்ஐஏ அதிகாரிகளும், என்ஐஏலாம் வந்துடுவாங்க இதில். இந்த போதைப்பொருள், ஏன்னா இதில் ஏகப்பட்ட பணப்புழக்கம் ஏற்படும் போது இந்த பணத்தினால சமூக விரோத செயல்கள் நடக்குதா, இது தீவிரவாத அமைப்புகளுக்கு ஃபண்டிங் ஏதாவது போதா அப்படின்றதுனால ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. ஆகவே தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கைது செய்யப்பட்டு அவங்க மனைவியை வந்து விமானம் மூலயமா மதுரை கொண்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. மிக விரைவில் இந்த வழக்குக்கான முழு பின்னணியும் நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.